பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, காரணம் உன் கண்ணீரை அவர் காண்கிறார். நீர் வேதனையோடு நீர் ஒவ்வொரு நாள் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார். உன் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். உன்மேல் மிகவும் அன்பாய் இருக்கிறபடினால்தான் உனக்கு எதிராய் வருகிற போராட்டங்களை அவர் பார்த்து சும்மா இருப்பதில்லை. உனக்கு எதிராய் வருகிற எந்த போராட்டங்களாக இருந்தாலும், போராட்டத்தை உண்டு பண்ணுகிற எந்த மனுஷியாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரணம், தேவன் நீ எதிர்கொண்டு செல்லுகிற ஒவ்வொரு பாதையிலும், நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவால்களையும் எதிர்ப்புகளையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவை எல்லாம் தற்காலிகமானவைகள், நிரந்தரமானதல்ல, ஒரு முடிவுக்கு வரப்போகிற காரணமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ தேடுவாய். உன்னுடைய வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும்? போராட்டத்தை உண்டு பண்ணினவர்கள், அழுகையை உண்டு பண்ணினவர்களை நீ தேடுவாய். எங்கே போய் தேடினாலும் அவர்களை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணினவர்களை நீ காணப்போவதில்லை. உனக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணினவர்களை, உனக்கு வழக்குகளை உண்டு பண்ணினவர்களை நீ காணப்போவதில்லை. கர்த்தர் முழுவதுமாக முடங்கடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து போட போகிறார். வேரோடு கூட பிடுங்கி அழித்து ஒன்றுமில்லாமல் ஆகப் போகிறார். காரணம், தேவன் உன்மேல் மிகவும் 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 பிரியமுள்ளவராய் இருக்கிறபடினால்தான் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த தீய சக்தியாக இருந்தாலும், உங்களுக்கு எதிராக தடைகளை உண்டு பண்ணுகிற எந்த பொல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் உங்களுக்காக உங்கள் முன்னிலையில் நின்று, உங்களுக்கு முன்பதாக நின்று தன்னுடைய பலத்த கரத்தை கொண்டு ஒன்றுமில்லாமல் எல்லாவரையும் அழித்து போட போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், 41வது அதிகாரம் அதே ஏசாயா புத்தகத்திலே 10வது வசனம் சொல்லுகிறதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு வருகிற போராட்டமே எதற்காக? உன்னை பலப்படுத்துவதற்காக. உனக்கு சகாயத்தை உண்டு பண்ண போகிறார் என் தேவன். தன்னுடைய நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்கி, நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஜனங்களுடைய பார்வையிலே ஒரு புழுவை போல காணப்படலாம், ஒரு சிறு கூட்டமாய் காணப்படலாம். என் குடும்பம் ஒரு சிறு குடும்பமாய் இருக்கிறது, ஏழை குடும்பம் நாங்கள், அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு எங்களிடத்தில் பலன் ஒன்றும் கிடையாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நடுவிலே நிற்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையிலே பரிசுத்தம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறதை உனக்கு நிச்சயம் செய்து முடிப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த போராட்டத்தில் காணப்பட்டு கொண்டு இருந்தாலும் தேவன் உனக்கு முதலாவது அமைதியை தரப்போகிறார். உனக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த மனிதர்களால் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜனங்களால் உனக்கு விரோதமாக எழுங்கினாலும் சரி, நீ இனி கலங்கி நிற்கப் போவதில்லை. கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறார். நம்பிக்கையை தரித்துக்கொள். நம்பிக்கை என்னும் விசுவாசம் என்னும் வஸ்திரத்தை தரித்துக்கொள். காரணம், இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு சவால்கள் உண்டு. அந்த சவால்களை நீ எதிர்த்து நிற்பதற்காக தான் உனக்கு எதிராய் வருகிற போராட்டத்தை உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்கிறார். பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தது போல உனக்கு நிச்சயம் உனக்கு முடிவு வருகிறது. உன்னுடைய போராட்ட வாழ்க்கையிலிருந்து நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகளில் இருந்து முடிவு வருகிறது. உன் குழப்பத்தில் இருந்து முடிவு வருகிறது. உன்னுடைய வேதனைகளில் இருந்து முடிவு வருகிறது. உனக்கு எதிராக வருகிற எல்லா ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருந்து உனக்கு விடுதலை வருகிறது. கர்த்தர் இதை உனக்கு செய்ய போகிறார். நீ வெற்றியின் வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறாய். பயப்படாதே. உன் குடும்பத்தின் கண்ணீரை தேவன் காண்கிறார். உன் பெற்றோர்கள் வடித்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார்.
நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு எழும்பி கடந்து செல். தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இருக்க போவதில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார். God bless you.